அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாருமே என்கிட்ட ஒரு கண்டினியூட்டிவாக வீடியோ போடுங்க சொல்கிறீங்க. நீங்களும் கண்டினியூவாக எங்கள் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியாலிட்டி அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு கோர்வையாக பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காஃபி தூள் இருக்க போகிறோம். இது எவ்வளோங்க? 80 ரூபாய். ஐயோ, ஓகே சரி, இது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரோம். 4 கிலோ 80 ரூபாய். காஃபி வந்து க்ளோரிக்கு தான் வந்து போட்டோம். அந்த மாதிரி குடிக்கல, யாரும் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. நான் காஃபிலாம் குடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது காஃபின்னு. குரங்கு அங்கே உட்காந்துருந்தது அது மேலே. இப்போ தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, குரங்கு அங்கே உட்காந்துருந்தான்னு. போன வேலையை பாரு போ. எங்க சேனல் அப்டேட் கொடுப்பா. போ வேலையை பாரு போ. நானும் இவாலியும் டான்ஸ் வீடியோ போட போறோம். நீங்க போடுங்க, போட்டு பேசுங்க. போட்டுட்டு நாங்க லிங்க் கொடுக்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜீசஸ் பாட்டு, ஏஸ்பா பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறோம். என்ன வடையா? முட்டையை வேக வச்சுருக்கோம். அதை உடைச்சி பொரிக்கலாம்னு இருக்கும். இந்த ஒரே ஒரு முட்டை மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அதை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். குளோரிட்ட போய் காட்ட போகிறேன். என்ன குளோரி, எங்கள் பேர் முட்டை குட்டியாக கொடுத்துருக்காரு, நம்ம முட்டைக்கார தாத்தா அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆனால் கட் பண்ணும்போது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தெரியுது உங்களுக்கு சைஸு? அதை குளோரி கண்டுபிடிதான்னு பார்ப்போம். ஆனால் பெருசு பெருசாக இருக்கே, அப்போ ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? அது அப்படி தான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல முட்டை? முட்டை அழகாக தான் இருக்கும். டெய்லியும் முட்டை சாப்பிட்ணுங்க. இந்த 10 முட்டைக்கு 80 ரூபாய் ஆச்சு எனக்கு. வேக வச்சு சாப்பிட்ணும். 11 முட்டை மட்டும் சாப்பிட்டா போதும், அது வேக வச்சு சாப்பிட்ணும். 11 முட்டை. ஏய் அம்மா, நீ மோசமாக இருக்கிற. போ, நல்ல முகத்தில் கழுவிட்டு வா போ. ஏய் முகம் சும்மா இப்போ கழுவுல, நான் குளிச்சுட்டேன். தெரியும்ல, நான் குளிச்சுட்டேன். குளிச்சுட்ட, ப்ரஷ் பண்ணிட்டு வரல. வா வா போகலாம். சரி, நான் போகிறேன். நாங்கள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். திடீர்னு செய்யலாம்னு தோணுச்சு, வாங்கிட்டு வந்தோம். பொதுவாக கறி வாங்கிட்டு வந்தோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் எலும்பு இருக்குது பார்த்திங்களா, அதோட சேர்ந்த கறியெல்லாம் பிரியாணிக்கு வச்சுட்டு மிச்சம் இந்த தோல் இருக்குது பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு சதைகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வறுத்துக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 1/2 கிலோ கறி, அதனால் இருக்குது. 1/4 கிலோ வாங்கினா இன்னும் கம்மியாக இருக்கும். 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அப்படியே ஆண்டிக்கு யாருன்னா கொஞ்சம் கொடுக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட்டாக தான் சமைக்கிறோம். மதியம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதோடு விட்டுட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் 65க்கு தனியாக பிரித்து வைக்க போகிறேன். பிரியாணிக்கு இதில் வைக்க போகிறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் நிறைய பேர்ட்டு பிரியாணி செய்கிறத செஞ்சு காட்டிட்டோம். அதனால் இப்போ ஓரலாக உங்களுக்கு சொல்ல மட்டும் தான் செய்வேன். வந்திருக்காங்க மேடம். பார்த்திங்கன்னா எதுக்கு வந்திருக்காங்கன்னா, என்னமோ பண்ணுறாங்களே, நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய், நெல்லிக்கனி. ஔவையார் இவங்க.
நான் இதெல்லாம் வாங்கியே சாப்பிட மாட்டேன். ரூத்தக்கா திட்டி கொடுத்துட்டு போனாங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் ரத்தம் ஊரில் அப்படின்னு. எஸ்பிமா இது அயன் சத்து இருக்குது. நெல்லிக்காய் கொடுத்துட்டு போனாங்க அக்கா. இன்றைக்கி நாங்கள் vlog எடுக்கலாம்னு நினச்சோம், எடுக்க முடியாமல் போச்சு. இன்னும் நல்லா நாளைக்கு ஒரு vlog போடுறோம். ஓகே என்னங்க? இல்லை இதுவும் vlog தானே. ஆமாம், இதில் மட்டும் என்ன நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் இன்னைக்கு க்ளீன் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த சமையல் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிக்கன் சொன்னல, 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து அதில் வந்து எலும்பு கறியாக இங்கே வச்சுட்டு சதக்கறி இங்கே வச்சுட்டேன். இது மேடம்க்கு 65க்காக போடுவேன். இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. உள்ள இருக்கிற சிக்கன் பிரியாணியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஓவரில் தாங்க பிரியாணி செய்கிறேன். அதனால் உங்களுக்கு சும்மா லைட்டாக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பண்ணுறேன்னு. எவ்வளோங்க சிக்கனு? 100 ரூபா. ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் எடுக்கணும்னு ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் ஆயிடுச்சு. நியூ இயர் கூட எடுக்கல நாங்கள். எல்லாம் 1 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆண்டி கொடுத்தாங்க அன்றைக்கி சிக்கன் செஞ்சாங்க. இன்னொரு நாள் அம்மா கொடுத்தாங்க, மீன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படியே போயிடுச்சு. அதனால் வீட்டில் வாங்கி செஞ்சுருந்தோம். எடுக்கவே இல்லை, இங்கே தான் எடுத்தோம். அதே எடுத்துகிட்டு வராதீங்கன்னு நான் ஒரு திடீர் வந்தேன் சாணா. ஆனால் நான் வேறு குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என்ன செய்யலான்னு இருந்தேன்னா, இது என்ன செய்யலாம் இருந்தேன், மொச்சக்கொட்டை. அப்புறம் நேற்று ஒரு முருங்கைக்காய் 17 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த முருங்கைக்காய் எடுத்து காட்டுற பாருங்க. இது தாங்க 17 ரூபா. 17. வீட்டில் மரம் வச்சு நம்மளே முருங்கைக்காய் வளர்க்கணும். ஆமாம், மரம் வச்சு அது கம்பளி பூச்சி வந்து போய முருங்கை மரம் வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோவும் கஷ்டம் முருங்கை மரம் வளர்க்குறது. அதனால தான் நாங்கள் சின்னதாக ஒரு முருங்கை செடி வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கீரை எடுத்து அப்போ யூஸ் பண்ணுறோம். நாளைக்கு வரேன், எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சர்ச்சில் ப்ரேயருக்கு. காலைல பஸ்லேயாவது போயிடலாங்க. நீ தான் போகணும் சிஸ்டர் ப்ரேயருக்கு, என்ன கூப்பிட்ற? சாயந்தரம் எனக்கு ப்ரேயர் இருக்கு அப்போ. ஆமாம், அதனால் போகணும். மெழுகுவர்த்தி, சென்டட் கேண்டில், அதுக்கு அடுத்தது நம்ம யாருக்காவது நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னா அதில் எல்லாமே நம்ம வந்து கேண்டில் வந்து செஞ்சு கொடுக்குறோம். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, சமையல் பார்க்கலாம். இப்போ சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இல்லை ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தான் போடுறேன், ஓகேவா? எனக்கு ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள் நிறைய பேர் போட மாட்டாங்க, நான் போடுவேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் சிக்கனில் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் கலந்துச்சுன்னா நல்லா தானே, அதனால வந்து அது போட்டிருக்கேன். கார மிளகாத்தூள். ஏன் கார மிளகாத்தூள் கம்மியாக போடுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் 65 மசாலா, இது நிறைய பேருக்கு தெரியும், ஆச்சு இது. அதை வாங்கி வச்சுருந்தேன், அது யூஸ் பண்ணோம், அதனால தான் இது கம்மியாக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் தூக்கலாக போட்டுருவோம். கொஞ்சம் லெமன் சிறிதளவு, அவ்வளோதாங்க. இது மேரினேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க வேண்டியது தான். நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு பொரிச்சிக்கலாம், டைமிங் கரெக்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கறி, இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான், ப்ளஸ் புதினா, அவ்வளோதான். பெருசாக மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா ப்ளஸ் வந்து கார மிளகாத்தூள் தவிர வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அது பிரியாணி ஃப்ளேவர் கொடுத்துரும், ஓகேங்களா? இந்த பிரியாணிக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நான் வந்து ஸ்பைசஸை லைட்டாக வறுத்துட்டு அது மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன். அதுதான் நிறைய பேர் சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்க, பட்டை, அதுதான் அது பேசிக் தான். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய நீங்கள் பிரியாணி வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்து பட்டை, ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு, கொஞ்சம் மிளகு, இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னும் இதில் பார்த்திங்கன்னா அந்த அன்னாச்சி பூ, அப்புறம் ஜாதி பத்திரி அதெல்லாம் போடுவாங்க, போட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் இருக்கிறத வைத்து சிறப்பான நான் எங்களோட ரோபோ குக்கரில் தான் நான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், எல்லாமே டேஸ்ட்டுக்காக தான். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உண்மையாக இது நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, பெரிய நம்மளுக்கு வேலைலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எண்ணெய் சூடாகி இதோட இந்த ஸ்பைஸோட இந்த ஃப்ளேவர்லாம் எனக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் எண்ணெய் ஃபுல்லாக வந்து சாப்பாட்டில் கலருதில்ல, அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்மெல் வரும், பிரியாணி ஸ்மெல். இல்லைன்னா அது வரவே வராது. சைடு கேப்பில் போய்ட்டு இந்த மசாலா அரைச்சிட்டு வந்து பாருங்கள், இது வந்து வச்சுக்கணும், இப்போ போடக்கூடாது. எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எதுவுமே யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம்
அப்படியே சூப்பராக விரிச்சு போட்டு விடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே இப்போ நிறையவே போடலாம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதங்க விட்டுட்ருக்கோம் ஓகேங்களா. அதே கேப்பில் நம்ம என்ன பண்ணோன்னா இஞ்சியும் கொஞ்சம் போட்டுடணும். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இஞ்சி வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தது, அது மாதிரி இதில் போட்டுடுறேன். அது காலி ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. பூண்டு வந்து எவ்வளோ இஞ்சி போடுறோமோ அதை விட 2 மடங்கு அதிகமாக போடணும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு 10 கிராம் இஞ்சி வந்து அரைச்சி போடுறோன்னா ஒரு 20 கிராம் வந்து நம்ம பூண்டு போடணும். அதுதான் நம்ம டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அளவு வந்து அதிகமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை அரைச்சி தான் போடணும். அதாவது கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து பூண்டையும் இஞ்சியும் தனித்தனியாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நிறைய தண்ணி விட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா, கொஞ்சம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைக்கணும். இந்த பூண்டோடு சேர்த்து நான் கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிடுவேன். அரைச்ச உடனே இந்த பேஸ்ட் இப்படி தான் இருக்கும். இது இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனிஷ் கலர் வந்துடும் சீக்கிரமாக. அதனால் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும் ஓகேங்களா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கலர் வந்துச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் ப்ரௌன் கலரில். ரொம்ப ப்ரௌனாக வராது, தீஞ்சிடும். இந்த ப்ரௌன் தான் கரெக்டான ப்ரௌன். இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் நம்ம போடணும் ஓகேங்களா. தக்காளி போடக்கூடாது, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. வெங்காயத்துக்கு அடுத்து நம்ம இந்த பேஸ்ட்டு தான் போடணும். அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். இப்போ அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அது பச்சை கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் ஓகேவா. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரீனிஷ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் தான் நம்ம தக்காளி போடணும். நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் தான் சேர்க்குறேன். நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது பிரியாணி. தக்காளி சேர்த்தோம் நிறைய சேர்த்தோம்னா தக்காளி சாதமாயிடும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தயிர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சிக்கன் சேர்க்கிறோம். சிக்கனோட நல்லா பெரட்டி விட்டுருந்தாங்க சரியா. நல்லா பெரட்டி விடுங்க. ப்ளஸ் இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்காக மட்டும் உப்பு சேர்த்தோம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு காரம் மசாலா, பச்சை மிளகா போடலையே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா வீட்டில் இல்லை. இப்போது நான் ரெகுலராக வந்து வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே, பச்சை மிளகாய் இல்லைன்னா நம்ம எப்படி அந்த ஃப்ளேவரை கொண்டு வருது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கோம். கொத்தமல்லியையும் புதினாவையும் ரெண்டும் அரைச்சி போட்டதுனால நம்மளுக்கு அந்த க்ரீனிஷ் வரமே தவிர அந்த பச்சை மிளகோட டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. கலர் பட்டை தான் அப்படி இருக்கும். மிச்சபடி வந்து பச்சை மிளகா தான். இதெல்லாம் டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மாறி தான் தெரியும். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அதை போட போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது லெமன் வந்து போட போகிறேன் ஓகேவா. இதில் போடுறதுக்கான புதினா, எல்லா புதினாவும் இப்போ போட்டுறக்கூடாது, கொஞ்சம் வச்சுக்கணும். நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசிக்கு ஒரு அளவு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செய்யலை, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் அரிசியில் தான் செய்ய போகிறேன் ஓகேவா. அதனால் வந்து நான் வந்து அந்த மாதிரி அளவு அதெல்லாம் கிடையாது. ஒரு 2 கிளாஸ் 1.5 கிளாஸ் வந்து நான் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் எடுத்தேன்னா அதோட டபுள் மடங்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான் கணக்கு. 3 கிளாஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். இது 3 கிளாஸா கிடையாது, 1.5 கிளாஸ் தான் பிடிச்சிடலாம். ஆமாம், 1.5 கிளாஸ் இப்போ பிடிச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நம்மனா கொஞ்சம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகட்டும். இன்னொரு 1.5 கிளாஸ் அதையும் ஊற்றிட்றேன் ஓகேவா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிக்கனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதில் இந்த சூட்லேயே வேக வைக்க போகிறேன். ஏன்னா அரிசியோடு வேகும் போது பார்த்திங்கன்னா அரிசி ஃபஸ்ட்டு வெந்துடும், அப்புறம் சிக்கன் வேகாது. அதனால் நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டு தான் நம்ம அரிசி போடணும். இது எப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். அவ்வளோதான், கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுட்டு
மூடி விட்டுற வேண்டியது தான். இது குக்கரில் செய்கிறதுக்கான மெத்தட் மட்டும்தான். உப்பு எதாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் உப்பு சேர்த்தாலும் சரி செட் ஆகாது. ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, உப்பு அதிகமாகிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம். உப்பு கம்மியாக இருக்குது. பேசிக்காக வந்து பிரியாணி குக்கரில் செய்யும் போதும் சரி எதில் செஞ்சாலும் சரி உப்பு வந்து நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 2 பல்லு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது தெரியணும், என்னடா இது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணணும். அப்போ தோணுச்சுன்னா, அதாவது ரொம்ப இல்லை, லைட்டாக கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் இருக்குதோ அப்படின்னு தோணுச்சுன்னா உப்பு கரெக்டாகிடும். ஏன்னா அரிசி வந்து அது இழுத்துக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ். ஓ, பிரியாணி மோடில் மாற்றிட்டு வரேன். கரெக்டாக இந்த குக்கரில் வந்து 7 நிமிஷம் வச்சோன்னா சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பிரியாணி வச்ச டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த சிக்கன் 65 இருக்குல்ல, அதை பொரிச்சு எடுத்துடலாம் சொல்லிட்டு போட்டிருக்கேன். என்ன இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாம் ஆயில். ஓகேவா? பொரிக்கிறதுக்காக நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ரேஷன் கார்டில் கொடுக்குற பாம் ஆயில் தான். பார்த்தீங்களா, இது ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது முறுமுறுன்னு இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். குக்கர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த லாக் வந்து அதே ரிலீஸ் ஆகணும். நம்ம ரிலீஸ் பண்ணி விடக்கூடாது. இன்னொரு 10 நிமிஷம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் லாஸ்ட்டு செட்டு வந்து போட்டிருக்கேன், அதையும் நம்ம சாப்பிட்ணும். ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம ஒரு சின்ன வேலை ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம்ல புதினா, அதை இப்போ போட்டு விட்டுருணும். ஏன் இப்போ போடுறோன்னா, இப்போ அந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் இறங்கும். ஓ மை காட், அருமையான பிரியாணி. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும். ஏன்னா அது குக்கரில், அதனால் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். பாஸ்மதி அரிசினா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கம்மி பண்ணிட்டோன்னா அரிசி கரெக்டாக உடையாமல் வரும். இதுவே இருக்கும். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி தான். டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். என்ன தலப்பாக்கட்டிக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுவாங்க, நம்ம சிம்பிளாக செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா